வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநாவில் குவியும் தமிழர் தரப்பின் முக்கிய ஆவணங்கள். அனுர அரசுக்கு காத்திருக்கும் நெருக்கடி. சிக்கலில் மாட்டிய ரணில். விசாரணை ஆரம்பிக்கும் அனுர அரசு. திருமணம் செய்யாவிடில் வேலை பறிபோகும். சீன நிறுவனம் அதிரடி அறிவிப்பு. யாழ் யூடியூபரின் செயலுக்கு ரஜீவன் எம்பி கடும் எதிர்ப்பு. மது பிரியர்களுக்கு கவலை தரும் தகவல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 58வது அமர்வில் இலங்கையை பிரதித்துவப்படுத்திய மையக்குழு மீண்டும் ஒருமுறை நாட்டின் மீதான ராஜதந்திர நகர்வை நீடித்துள்ளது. இலங்கை சர்வதேச பொறுப்புக்கூறலை தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. ஒரு போர்க்குற்றவாளியை கூட விசாரிப்பதை மறுக்கும் அதேவேளை தொடர்ச்சியான மேலோட்டமான நடவடிக்கைகளை இலங்கை வரவேற்பதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. கனடா, மலாவி, மாண்டினீக்ரோ, வடக்கு மாசிடோனியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஐநாவின் கோர்க்குழு அனுர்குமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் அமைதியான தேர்தல்கள் மற்றும் சுமூகமான அதிகார மாற்றத்தை அங்கீகரித்தது. இலங்கை அதன் ஆழமான வேரூன்றிய மனித உரிமை மீறல்களை மற்றும் தீர்க்கப்படாத போர்க்குற்றங்களை நிவர்த்தி செய்ய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வலியுறுத்தியது. ஐநா தீர்மானங்களையும் சர்வதேச வழிமுறைகளையும் இலங்கை அரசு தொடர்ந்து நிராகரிப்பது இலங்கையின் அரசியலுக்கு நல்ல நோக்கம் என கொழும்பு மைய அரசியல் கருதினாலும் நீதி நிலைநாட்டப்படுவதை தடுக்கும் செயற்பாடுகள் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது எனவும் குற்றம் சுமத்தப்படுகிறது. இந்த நிலையில் போர்க்குற்றம் மீதான இலங்கையின் நகர்வுகள் மற்றும் புதிய அரசாங்கத்துக்கு சர்வதேச விசாரணை தொடர்பிலான அழுத்தங்கள் வலுத்து வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை தொடங்கும் என அனுர அரசு தரப்பு அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் அல் ஜசீராவுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிடப்பட்ட பட்டலந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும். அதேவேளை மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்தும் விசாரணை நடத்தும். அத்துடன் இவை இரண்டும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையான உறுதி பூண்டுள்ளது. மேலும் ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் என விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். சீனாவில் உள்ள ஒரு நிறுவனம் தனது ஊழியர்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தி அறிவுறுத்தல் கடிதம் அனுப்பியுள்ளது. அதாவது, இந்த மார்ச் மாத இறுதிக்குள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை பாணியில் கடிதம் சென்றுள்ளது. மேலும் மார்ச் மாதத்துக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் தங்களை பற்றிய சுய விமர்சன கடிதம் ஒன்றையும் நிறுவனத்துக்கு அளிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபனை எழுந்ததால் இந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சீனாவில் கடுமையான விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு காரணிகளால் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்வதை தள்ளி போடுகின்றார்கள் அல்லது தவிர்த்து வருகின்றார்கள். இதனால் திருமண உறவுகள் மற்றும் மக்கள் தொகை விகிதமும் கடுமையாக சரியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால்தான் சில நிறுவனங்கள் திருமணமாகாமல் இருக்கும் தனது ஊழியர்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தி வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் வறுமை கோட்டிற்கும் கீழ் வாழும் மக்களது நிலைமையை காணொலியாக வெளியிட்டு புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் உறவுகளிடமிருந்து பெறப்படுகின்ற பணத்தில் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதாக காட்டும் வலையொலியாளர் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், வடக்கில் பெண்கள் மற்றும் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற விடயம் அடிக்கடி செய்திகள் வாயிலாக வெளியாகின்றன. நேற்று முன்தினம் கூட ஒரு காணொலி வெளியாகியிருந்தது. அந்த காணொலியில் மக்களது வறுமையை காட்டி அதை வைத்து உழைப்பை பெறும் வகையில் யாழ்ப்பாண யூடியூபர் ஒருவர் அடாவடித்தனங்களை மேற்கொண்டு வருகிறார். இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் வலைதளங்களிலும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இவ்வாறான விடயங்கள் தமது மக்களை பல்வேறு விதத்திலும் பிரச்சினைக்கு உள்ளாக்குகின்றன. பெண்கள், சிறுவர்கள் நமது நாட்டின் முதுகெலும்புகள். அவர்களை காக்க வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. அவர்களின் வறுமை என்ற கருவியை பயன்படுத்தி பல்வேறு தரப்பினரும் பணம் சுரண்டலில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் உடனடியாக அதனை எங்களுக்கு தெரிவுபடுத்துங்கள். இந்த பிரச்சினைக்கு நாங்கள் போலீசார் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார்.
மதுவரியை அதிகரிப்பதற்காக நிதியமைச்சு சமர்ப்பித்த யோசனைக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி அளித்துள்ளது. பார்லிமென்ட் உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தலைமையிலான அரசாங்க நிதி பற்றிய குழு கடந்த 6ஆம் தேதி நாடாளுமன்றில் கூடிய போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த அதிகாரிகள் 1989ஆம் ஆண்டு 13ஆம் எண் மதுவரி சட்டத்தின் பிரிவு 3 கீழ் உள்ள உத்தரவினூடாக மோட்டார் வாகனங்கள், சிகரெட்டுகள் மற்றும் குளிர்பானங்கள் மற்றும் புகையிலை உட்பட பொருட்களின் மீதான மதுவரியை 5.9% அதிகரிக்க முன்மொழியப்படுவதாக குறிப்பிட்டனர். இதன்போது தமது கருத்துக்களை வெளிப்படுத்திய தலைவர், குறிப்பிட்ட தரவுகள் இல்லாமல் சிகரெட்டுகள் மீதான மதுவரி அதிகரிப்பதை அங்கீகரிக்க முடியாது என்றும், சிகரெட்டுகள் மீதான மதுவரியை அதிகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நியாயப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார். அதன்படி இந்த வரி விதிப்பால் அரசாங்கம் எவ்வாறு பயனடையும் என்பது குறித்து அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் உறுதியளிப்பது முக்கியம் என்றும் தலைவர் வலியுறுத்தினார். சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். மேலும் 2000 ஆண்டின் 43ஆம் இலக்க காப்பீட்டு தொழில் ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 112 கீழ் உள்ள விதிமுறைகள் குழுவால் பரிசீலிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டன. இலங்கை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகரித்த செலவுகளை சமாளிக்க காப்பீட்டு வாகனங்களின் மொத்த ஆண்டு தவணை கட்டணத்தை 0.12 வீதத்திலிருந்து 0.2 அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.